பஞ்சமிட்டாய்களில் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ரசாயனம் கலக்கப்படும் உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என மூத்த மருத்துவர் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். Uses of chemicals and preservatives in agriculture and food ன்னு வரும்போது அந்த கெமிக்கல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்சினோஜென்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புகையிலை டொபாக்கோன்னு எடுத்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட மோர் தென் 100 கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் மோர் தென் 40-50 கேன்சர் ஊக்குவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அது பேர் கார்சினோஜென்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம எந்த ஃபுட்டுனாலும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி கார்சினோஜென்ஸ் வரும்போது அந்த செல்ஸை டேமேஜ் பண்ணி அந்த செல்ஸை கேன்சருங்கிற பாதையில் திருப்பி விடுது. அதுதான் ப்ராப்ளம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு நல்லதுன்னு சொல்லிடலாம், ஹோம் ஃபுட்டு நல்லதுன்னு சொல்லிடலாம். அது ஒரு ஜென்ரல் ஐடியா தானே. நம்மளே குக் பண்ணி சாப்பிட்றது மோர் சேஃப். இப்போ நம்ம எல்லாரும் ஆர்கானிக் ஃபுட்னு சொல்கிறோம். ஆர்கானிக் ஃபுட்னா என்னென்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு அக்ரிகல்ச்சர் மெத்தடுக்கு தான் ஆர்கானிக் ஃபுட். ஸோ இதெல்லாம் நிச்சயமாக ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு நல்லது.